அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். சாயங்காலம் இஃப்தார்லேருந்து காலையில் ஷஹர் வரைக்கும் என்னென்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கொஞ்சோண்டு பாதாம் பிசின் எடுத்து ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சமோசாக்காக ஆனியன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ரோஸ் மில்க் தான் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு பால் சூடு பண்ணி அப்புறம் ரூஃப் அஃப்ஸா எசன்ஸ் இருக்குல்ல அதுதான் இன்றைக்கி ஊற்றி, அதுக்கப்புறம் ஏன்னா இது ஊற்றினா வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை போட்டால் போதும், இதுலேயே வந்துட்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சாச்சு. அப்புறம் நம்ம இது நல்லா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு வெளியில் போனதும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளைமேட்டும் இங்கே டக்கு டக்குன்னு ஒரு நாள் நல்லாயிருக்கு, ஒரு நாள் கோல்டாக இருக்குது. அதனால் தொண்டையெல்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்குது, மன்னிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் பிசின் ஊற வச்ச பாதாம் பிசின் வந்துட்டு கலந்தாச்சு. இதெல்லாம் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் கூல் ஆகிறதுக்காக. ஏன்னா ரொம்ப நேரம் சோக் பண்ணோன்னா தான் ரொம்ப நேரம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்காதுன்ட்டு இல்லை, ரொம்ப கூலாகிடும். நல்லா தான் இருக்குது, வெளியில் இருக்கிற டெம்ப்ரேச்சரே நல்லா தான் இருக்குது. அதனால் அப்புறம் இது வந்துட்டு அகர் வந்துட்டு நம்ம ப்ரௌன் சுகர் தானே போடுறோம், அதனால் வந்துட்டு இது நேச்சுரலி இந்த கலர் ஆயிடுச்சு. நம்ம எந்த எசன்ஸும் ஆட் பண்ணலை, ஒரு கோல்டன் கலராக வந்துருச்சு. அதனால் சரி இதுவும் கொஞ்சம் அந்த ரோஸ் மில்கில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணியாச்சு. ஏன்னா குட்டிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இன்றைக்கி பால் ஊற்றலை, அகரில் கொஞ்சம் இந்த மாதிரி தான் செஞ்சேன். இதே போதும், ஜெல்லியாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க. அதனால் இதுவும் இது பண்ணியாச்சு. இதுவும் நம்ம கூல் டவுன் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதே மாதிரி பாலும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பால் சூடு பண்ணியாச்சு, இருந்தாலும் வந்துட்டு அந்த எசன்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது. அப்போ எல்லாமே உங்களுக்கு கூலாக தான் இருந்தது. அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கல, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் மட்டும்தான் வச்சேன் ஃப்ரிட்ஜில். அதுவே ரொம்ப கூலிங்காக குடிக்கும்போது கரெக்டாக இருந்தது. அப்புறம் இந்த ஜெல்லியை வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு வந்துட்டு சின்ன ஒரு இதாக இருந்தாலுமே அது அழகாக வைக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வைக்கிறது பார்த்துட்டு இப்போ குழந்தைங்களும் வந்துட்டு ஒரு பொமோகிரானேட் இருந்தாலும் கூட போதும், அதை அழகாக வச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு சொலையாக பிரித்து அதுவும் வந்துட்டு தட்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. என்னமோ அதில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கடவுள் கொடுத்த எல்லா விஷயங்களும் அதுவே அழகாக இருக்கும். அது நம்ம பிளேட்டில் அலங்கரித்து பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு சீஸும் இந்த ஆனியன்ஸ் தான் வச்சேன். கடைசியாக வைக்கும்போது சீஸ் கம்மியாக இருந்தது. சரி ஓகே, ஆனியன் மட்டும் ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு சமோசா தான் எனக்கு வச்சுருந்தாங்க. நானும் பிரித்து பார்க்குறேன், எனக்கு சீஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒன்றில் தான் இருந்தது. சரி பரவாயில்ல அப்படின்னுட்டு ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக ஒன்று இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு மனசை திடப்படுத்திக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு சீஸும் இந்த ஆனியனும் காம்பினேஷன். அன்றைக்கி சீஸை செஞ்சுருந்தேன்னா அது ரொம்ப சட்டலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஆனியன் கூட வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி புதுசாக வந்துட்டு சிக்கன் கிரேவியை வந்துட்டு ட்ரை பண்ணேன். சரி விசில் விடாமல் தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் இல்லாதனால விசில் விட்டாச்சு. கொஞ்சம் பட்டர் போட்டிருந்ததுனால அங்கே பாருங்களேன் அடி பிடிக்கவே இல்லை. நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் அப்படி எடுத்தாச்சு. செமி கிரேவியாக எடுத்தாச்சு. இன்றைக்கி சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. சும்மா நார்மல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு ஃபட்டாஃபட்டாக செஞ்சாச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டு போங்க. இந்த ரெசிபி வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தான் புதுசாக ட்ரை பண்ணுறோமே, அதை எது சொதப்பிடுச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் மட்டன் பிரியாணி வெளியிலேருந்து தான் வாங்கியிருந்தது. அப்புறம் அதையும் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஷஹர் செஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ் இன்னையோட
ப்ரிப்பரேஷனோ அதுக்கப்புறம் இன்றைக்கி செஞ்ச சாப்பாடோ எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க.